லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம வாழ்க்கையில நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள, நம்ம லைஃப்ல நம்ம ஏற்படுத்திக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள, ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு டூலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில யூடியூப் மூலியமா இத பத்தி நம்ம நெறையாவே தெரிஞ்சுக்கிறோம். இத பத்தி நெறையாவே நம்ம கத்துக்கிறோம். நெறைய பயிற்சிகள நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அப்படி இருந்துமே நம்மளுடைய கோல்ஸ நம்மளால அச்சீவ் பண்ண முடியாம இருக்குது. நெறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள என்னால மேனிஃபெஸ்ட் பண்ணிற முடியுது. ஆனா ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வரும்போது என்னால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியறதில்ல. இதுக்கான காரணமா நம்ம ஒரு 2 விஷயத்த பார்க்கலாம். மொத விஷயம் நம்ம கத்துக்கிறது. நெறைய யூடியூப் வீடியோஸ்ல நம்ம இத பத்தி டெய்லியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பயர்டாவும், மோட்டிவேஷனலாவும், சாட்டிஸ்ஃபைடாவும் நம்ம ஃபீல் பண்றோம். நம்மளுடைய கோல நம்ம இத அச்சீவ் பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான் அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நாளடைவுல நம்மளுடைய டே டு டே லைஃப நம்ம போய் பார்க்க போகும்போது, நம்ம டிசைர நம்ம மறந்துடுறோம். இன்னொன்னு நம்மளுடைய டிசைர் நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிற அந்த இல்லாமை அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்குள்ள இருந்துட்டு இருக்குது. அது ஏக்கமா அது மாறிக்கிட்டே இருக்குது. அது எப்போ நம்ம பண்ண போறோம்? எப்படி பண்ண போறோம்? அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நமக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. 2வது விஷயம், நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, அது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற மாரி நம்ம தொடர்ந்து நம்மளுக்கு காமிச்சுக்கிறது இல்ல. இந்த தொடர்ச்சி நம்மகிட்ட இல்லாதனால, நம்ம அத மறுபடியும் மறுபடியும் அந்த வீடியோஸ நம்ம போய் பார்க்குறோம். இன்ஸ்பயர்டா ஃபீல் பண்றோம். ஆனா, திரும்ப திரும்ப நம்ம அதே ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ, இது ஒரு தொடர்ந்து நமக்குள்ளார ஒரு ஹேபிட்டாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா, என்ன ஒரு ஹேபிட் நம்மகிட்ட இல்ல அப்படின்னா, இத நம்ம கன்சிஸ்டன்ஸியா இதுக்கான ஒரு எஃபோர்ட் போடுறதோ, இதுக்கான ஒரு ஃபோக்கஸ நம்ம பில்ட் பண்ணி அதுக்கு நகர்ந்து போறதோ, அது நம்மகிட்ட இல்ல. இந்த 2ம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. நம்மளுடைய கோல்ஸ் அண்ட் டிசைர்ஸ நம்ம அச்சீவ் பண்ணாம இருக்கிறதுக்கு. நம்ம கன்சிஸ்டன்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போய் வீடியோஸ நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த புது புது விஷயங்கள நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம முயற்சி பண்ணும்போது, அத மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் அத மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியறதில்ல. மறுபடியும் நம்ம இல்ல, அதனால தான் நம்ம இத ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் தான் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு பதுவா நம்ம கன்சிஸ்டன்சியா நம்மளுடைய எஃபோர்ட்ட போட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஃபோக்கஸ் அத நம்ம பில்ட் பண்ண முடியும். நம்மகிட்ட ஆல்ரெடி நம்மளுடைய கோல் நம்மகிட்ட இருக்கு அப்படின்ற அந்த ஒரு செட் பாயிண்ட்ட நம்மளால கிரியேட் பண்ணி நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய இம்பாசிபிளான கோலா நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட, அத கண்டிப்பா நம்மளால பாசிபிள் ஆக்க முடியும். வீடியோஸ் பார்க்கறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். வீடியோஸ் பார்க்கறதுனால நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. 2வது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு தேவையான ஒரு ரொட்டீன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னதான் வீடியோஸ் நம்ம பார்த்தாலும், அந்த ஒரு ரொட்டீன ஃபிக்ஸ்டா பிளான் பண்ணி, அந்த ரொட்டீன நம்ம திரும்ப திரும்ப அத ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி ரொம்ப கஷ்டமா, இம்பாசிபிளா தெரியக்கூடிய எந்த ஒரு கோலா இருந்தாலும் சரி, அத கண்டிப்பா நம்மளுடைய நல்ல ஒரு ரொட்டீன்னால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிற அந்த புக்ல இருக்கக்கூடிய சில ரொட்டீன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது உங்களுடைய ட்ரீம்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அத கண்டிப்பா இது நிஜமாக்கும். இது 1926ல ஆர்.ஹெச்.ஜே அப்படின்ற ஒரு ஆத்தர் இதை எழுதுறாரு. இந்த ஆத்தர் ஸ்பெசிஃபிக்கா அவரோட நேம மென்ஷன் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பெர்சனாலிட்டியா இருந்துட்டு இருந்திருக்காரு. இந்த புக்க அவர் எழுதுறதுக்கு முக்கியமா காரணமா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் பிறக்கும்போதே எல்லா வசதிகளோடையும், வாய்ப்புகளோடையும் பிறக்குறாங்க. ஆனா, இன்னும் சில பேர் அந்த எந்த ஒரு வாய்ப்புகளும் எதுவுமே இல்லாம அவங்க பிறக்குறாங்க. அவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் அவர் இத எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமா இந்த புக்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோல்ஸ நம்ம அச்சீவ் பண்ணாம போறதுக்கு நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் காரணமா இருக்குது. அதாவது நம்ம ஒரு சில விஷயங்கள வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா, அத நம்ம தொடர்ந்து நினைக்கிறதில்ல. அதிலிருந்து நம்ம வெளியில வந்துடுறோம். மறுபடியும் அது நம்மளுக்கு என்னைக்காவது ரொம்ப பெருசா தோணும். மறுபடியும் அத பத்தி நம்ம நினைப்போம். மறுபடியும் அத பத்தி நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். அத நம்ம அச்சீவ் பண்ணாதனால. ஸோ இத பிரேக் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் கன்சிஸ்டன்சியான ஒரு ஃபோக்கஸ். அப்படி தொடர்ந்து நம்ம கோல்ஸ் மேல நம்ம ஃபோக்கஸ்டா இருந்தோம் அப்படின்னா, உண்மையாலுமே நம்மளுடைய கோல்ஸ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிற முடியும். அப்படிங்கிறத ஒரு 3 ரூலா இந்த ஆத்தர் இந்த புக்ல அத சொல்றாரு. இந்த ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிசைர் என்ன? உங்களுடைய கோல்ஸ் என்ன? அப்படிங்கிறத ஒரு பேப்பர்ல லிஸ்ட் டவுன் பண்ணி எழுதி வைங்க. அதாவது உங்களுடைய லைஃப்ல நீங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையுமே அதுல எழுதி வைங்க. இது தொடர்ந்து 7 நாளைக்கு இத நீங்க எழுதி வைங்க. இத பிரிப்பேர் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ட பிரிப்பேர் பண்ணுங்க. இதுல நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணலாம். எது வேணாலும் நீங்க ரிமூவ் பண்ணலாம். 7வது நாள் கடைசியில ஒரு லிஸ்ட்ட நீங்க பிரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் அத உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள நீங்க முக்கியத்துவப்படுத்துங்க. எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்து அத முன்னாடி வைங்க. எதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் அடுத்தடுத்ததா வைங்க. ஸோ இந்த மாரி
மாதிரி அந்த லிஸ்ட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், முதல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பர்னிங் டிசையராக இருக்கும். அது அத்தியாவசியமாக உங்களுக்கு தேவை அப்படின்ட்டு இருக்கும். அது எல்லாமே முன்னாடி இருக்கட்டும். இதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட் த லிஸ்ட் எவ்ரிடே. அதாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை டெய்லியுமே 3 வேளையும் நீங்கள் படிக்கணும். அதாவது காலையில், மதியானம், நைட்டு அப்படின்னு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட்டு ரூல். இந்த ஃபர்ஸ்ட் ரூல் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோல்ஸை நம்மளுடைய ஞாபகத்திலேயே வச்சிருந்திருக்கும். நம்ம எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற நேரம், நம்ம இதை தொடர்ந்து நம்ம ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது, நம்ம ஒரு டைரக்ஷனை நோக்கி நம்ம போகிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்க் இட் ஆஃபன். அதாவது இதை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கோல்ஸை பற்றி நீங்கள் அதிகமாக நினச்சிக்கிட்டே இருக்கணும். இங்கே ஆத்தர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு டே ட்ரீம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. அதாவது அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, இந்த லிஸ்ட் உங்ககிட்ட இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுங்கள். அதாவது நெவில் கார்டட் சொல்ல மாதிரி லிவிங் இன் த எண்ட். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? இதை உங்களுடைய டே டைமில் நீங்கள் நிறையா நேரங்களில் இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இல்லை 2, 3 விஷயங்களை எடுத்து இப்போ அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் அதை நினச்சி பாருங்கள். 3வது இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டிஸ்கஸ் இட் வித் எனி ஒன். நீங்கள் லிஸ்ட்டில் எழுதி வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கண்டிப்பாக யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இங்கே நிறையா பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நம்பவே மாட்டாங்க. அவங்க நம்பாத போது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க எப்படி நம்புவாங்க? அதனால் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதை பற்றி கண்டிப்பாக யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த 3 ரூல்ஸையும் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு ஒரு டவுட்டு, பயம், இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற சந்தேகம் இது எல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவுமே நீங்கள் கண்டுக்காதீங்க. ஆத்தர் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய டிசையரை நோக்கி நீங்கள் முன்னேறிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக்ஸான ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு காரு, வீடு இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக உங்களுடைய டே ட்ரீம் பண்ணும்போது அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு என்ன கார், அதை ரொம்ப டீட்டெயில்டாக இது பண்ணுங்கள். அதோடைய கலர், அதோடைய மாடல், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ரொம்ப டீட்டெயில் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக அந்த விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான கோல்ஸ் அண்ட் டிசையர்ஸ்க்கு இந்த ரொட்டீனை அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ நாளில் எந்த மாதிரியான டிசைரை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ.